பன்னீர் இருக்குல்ல, இந்த பன்னீர் அதை இப்படி கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு நீங்கள் அரிசிக்குன்னு இது சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்னி கிச்சன். இன்றைக்கி ஹர்னி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். பன்னீர் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பன்னீர், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, முந்திரி பருப்பு இதை அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். கேஸில் வச்சு எண்ணெய், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு எண்ணெய், அது கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர், இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் பன்னீரை எடுத்து வச்சுக்கணும். எண்ணெய், நறுக்கி வச்சிருக்கிறேன் வெங்காயம், வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு, அரைச்சி வச்சிருக்க தக்காளி சாறு, மறுபடியும் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், சீரக பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டு நல்லா அந்த வாசம் போகிற அளவுக்கு நல்லா இப்படி வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், இந்த மாதிரி
நல்லா வதக்கிக்கணும். அந்த வாசம், பச்சை வாசம் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். மாதிரி நல்லா இதாகணும். நம்ம அரைச்சி வச்சிருக்க முந்திரி பருப்பு ஊற்றுறோம். கொஞ்சமாக பட்டர், இந்த பதத்துக்கு வந்ததும் நம்ம பன்னீர் சேர்த்துக்கணும். எடுத்து இந்த மாதிரி கிளறிக்கணும். ஒரு 2 நிமிஷம் மீடியம் சிம்லேயே வச்சுருக்கணும். இப்போ பன்னீர் இதை டிப் பண்ணி ரொம்ப டேஸ்டாக இருக்குது. இங்கே பன்னீர் இருக்குல்ல, இங்கே பன்னீர் அது இப்படி கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு நீங்கள் அரிசிக்குன்னு இது சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.